ஸோ அமுல பொறுத்த வரைக்கும் B2B பிசினஸ் பெரிய பிசினஸ். COVID-19க்கு முன்னாடி வரைக்கும் அமுல் வந்து பட்டர், சீஸ், மொசரல்லா சீஸ், அதுக்கப்புறம் வந்து பன்னீர், ஆல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ ஃபுல்லா ஹோல்சேலா குடுப்பாங்க. யாருக்கு? அமுல் வில் செல் டு தாஜ் ஹோட்டல். அமுல் வில் செல் டு A to B. அமுல் வில் செல் டு சரவண பவன். அது மாதிரி எல்லாமே B2B தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு பேக்கிங் பிரச்சனையே இல்ல. மொத்தமா 10 கிலோ நெய், 10 கிலோ பட்டர், 10 கிலோ சீஸ்ன்னு எல்லாம் ஹோல்சேல்ல போகுது. அப்படி பண்ணிட்டு இருந்தா அமுல். திடீர்னு லாக்டவுன், ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ்டு. யாருக்கும் ஃபுட் தேவையில்ல. ஃபுட் வேணும்னா ரெஸ்டாரண்ட் ஷட் டவுன் ஓப்பன்ட்டாங்க. அப்போ ஃபுட் ப்ரொவிஷன் வெளியில இருந்து ஆன்லைன் ஆர்டர் பண்றதே கிடையாது கொஞ்ச நாளைக்கு. உடனே அமுல் நினைச்சா, ஓகே மக்கள் அத்தனை பேர் வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டாங்க. அப்ப வெளியில போய் சாப்பிடுறதுல வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டாங்க. இனிமே ஹோட்டலுக்கு நம்மளால சப்ளை பண்ண முடியாது. ஹோட்டலுக்கு சப்ளை பண்ண ஜீரோ ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 10 கிலோவ 1000 பாக்கெட்டா போடு. ஒவ்வொன்னும் ₹5 போடு பாக்கெட்ட. ஒண்ணு ₹10 பாக்கெட்டா போடு. எல்லா இடத்துலயும் கொண்டு போய் வை. ஆன்லைன்ல ஃபுல்லா எல்லாமே Amazonல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணு. மக்கள் போய் வாங்கட்டும். அத்தனை பேரும் டெஃபினட்டா வாங்குவாங்க. இந்த கோவிட்ல அத்தனை பேரும் பேக்கிங் கத்துக்குவாங்க. இந்த கோவிட்ல அத்தனை பேரும் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. சீஸ் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட்க்கு அனுப்பிச்ச அதே ப்ராடக்ட்ட பேக்கேஜ மட்டும் மாத்தி டைரக்ட்டா ரீட்டெயில்க்கு இறங்குனாங்க அமுல். ஆனா அமுலுக்கு தெரியும். இது கொஞ்ச நாள் தான். 2 வருஷம் தான் மேக்ஸிமம். 1 வருஷம் 2 வருஷம் தான். மறுபடியும் பேக் டூ ஹோட்டல் ஆரம்பிச்சாச்சு. COVID-19லாம் முடிஞ்சிருச்சு. பேண்டமிக் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் மக்கள் வீட்ட விட்டு வெளில வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, யாரும் வீட்ல உட்கார்ந்துட்டு பாஸ்தா ட்ரை பண்ண மாட்டாங்க. வெளில வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த 2 இயர்ஸ்க்கு அவன் சர்வைவல்க்கு என்ன பண்ணான்? 10 கிலோ பாக்கெட்ட மாத்தி 100 கிராம் பாக்கெட்டா போட்டான். மறுபடியும் பேண்டமிக் முடிஞ்சு எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் போக ஆரம்பிச்சோம். 100 கிராம் பாக்கெட் எல்லாத்தையும் லிமிட் பண்ணிட்டு நேரா 10 கிலோ பாக்கெட்டுக்கு போனான். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் தி இன்ஃபார்மல் சென்டிமென்ட் ஆஃப் தி பீப்பிள். கோவிட், பேண்டமிக், 19 லாக்டவுன் இதான் என் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட்க்கு பின்னாடி இன்ஃபார்மலா என்னென்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டது அமுல். அமுல்லாம் பயங்கரமான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. சூப்பரா வந்தாங்க அவங்கலாம். Thank you, ma'am.